சாமி! ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு என்னால மாடிப்படி ஏறி இறங்க முடியல. அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வர முடியல. ரொம்ப நேரம் நிக்க முடியல. உட்கார்ந்துட்டே இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு. இந்த மூட்டு வலி பிரச்சனை வாழ்க்கையிலே என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, மூட்டு வலி பிரச்சனையில ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இந்த 3 பொருள் நான் சொல்றத நீங்க அத வச்சு செஞ்சீங்கன்னா போதும். மூட்டு வலிக்கு குட் பை சொல்லிருவீங்க. முதல்ல கற்றாழை இருக்கு இல்லைங்களா? இந்த கற்றாழை பார்த்தீங்கன்னா, மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க. அதனாலதான் கற்றாழைய முழங்கால் வலிக்கும் மிகவும் உதவியானதா இருக்கும்னு சொல்லப்படுதுங்க. இந்த கற்றாழை அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களோட மூட்டு வலியை நீக்கி அதிலிருந்து ஒரு நல்ல பலனை நீங்க அடைவீங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கற்றாழைய பிச்சுட்டு, அந்த கற்றாழையோட 2 சைடுமே அந்த தான்ஸ் அதாவது அந்த முட்கள் எல்லாமே எடுத்துட்டு, அந்த பேஸ்ட் மாதிரி வரும் இல்லைங்களா ஜெல்லு, அந்த ஜெல்ல எடுத்துட்டு தனியா எடுத்துட்டு, அந்த எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல தடவிக்கணுங்க. இது உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியை தரது மட்டும் இல்லாம, வலியிலிருந்து உங்கள கொஞ்சம் விலக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நிவாரணமாவும் இது பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, கற்றாழை இருக்கு பாத்தீங்களா? அது நம்மளோட முழங்கால் வீக்கம் இருக்கு இல்லைங்களா? முழங்கால் வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கு உதவுமா. எம்மா, இது எனக்கு எந்த அளவுக்கு கேட்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, முழங்கால் வலி உங்களை ரொம்ப அதிகமா தொந்தரவு செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, அதுல இருந்து நீங்க நிவாரணம் பெறத்துக்கு நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டு வைத்தியத்துல கற்பூர எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? அத நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். இந்த கற்பூர எண்ணெய் பாத்தீங்கன்னா, வலியை நிவர்த்தி செய்வதுல மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க. இதுல எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 ஸ்பூன் கற்பூர எண்ணெய் அதையும், அப்புறமேட்டு இன்னொரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதையும் 2த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலக்கணும். அப்புறமேட்டு அதை சூடாக்கி எண்ணெயை ஆறுனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் சூடாக்கிட்டு அதை ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு உங்களோட முழங்கால்ல மசாஜ் நல்லா அதை அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. கொஞ்ச நேரம் அப்புறமேட்டு நீங்க அதுல இருந்து ரிலீஃபா இருப்பீங்க அந்த பெயின்ல இருந்து. இதை தாண்டி இந்த கற்றாழையும் அப்புறமேட்டு இந்த எண்ணெயும் தாண்டி வேற ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு சொன்னீங்களேம்மா, 3வது வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. 3வது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா? மஞ்சள் பொதுவாகவே பாக்டீரியாவை எதிர்க்கும் ஒரு பொருளா கருதப்படுகிறது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது காயத்திற்கும் மஞ்சளை பயன்படுத்துறது மூலமா அது உள்வலியை போக்குகிறது. அதனாலதான் முழங்கால் வலிக்கும் இது ஒரு சஞ்சீவி வீட்டு வைத்தியமா கருதப்படுதுங்க. பொதுவாவே மஞ்சள் நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது. இது அலர்ஜிஸுக்கு கூட நல்லாவே ஒரு ரெமிடியா இருக்குன்னு சொல்லப்படுது. கடுகு எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? கடுகு எண்ணெயில 1 டீஸ்பூன் மஞ்சளை சேர்த்துட்டு லேசா அதை சூடாக்கிக்கோங்க. அப்புறமேட்டு முழங்கால்ல வலி உள்ள பகுதியில அதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மூட்டு வலியில இருந்து கண்டிப்பா விரைவான நிவாரணம் தரும். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெனிஃபிஷியலா இருந்தது அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க.